வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்ற அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். உடனே இளைஞர்கள் எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்களானாக்கா உங்களுக்கு நல்ல கல்வி வரும். இதுவரையிலும் உங்களை விலகி போன சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது. மாத ராசி பலன்லாம் மாதம் நடக்கும். சந்திரன் 27 நட்சத்திரம் புணர்ச்சிக்கு, இது அப்படி கிடையாது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புணர்ச்சிக்குது. இந்த நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்குன்னு ஒரு யோகம் உண்டு. அதுக்கு பணக்கார யோகம் வேறு. இது குழந்தை பாக்கியம் இருந்தால் குழந்தை பிறந்துடும். திருமண யோகம் இருந்ததுன்னா பிறந்துடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா இல்லையான்னு ஒன்று நீங்களே ஜோதிட நூல்களை படித்து தெரிஞ்சுக்கிங்க. இல்லைன்னா என்கிட்ட வாங்க சொல்கிறேன். பிறகு 9 ஆரம்பித்து அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5, இப்படி 5 தொகை வரும். அது 21 மேலிருந்து 5 நாட்கள் 26 மேக்குள்ளே வரும். வரும் வரும் வரும்னா வரும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற நிகழ்வு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிரனும் தனகாரகனான குருவும் புணர்ச்சிக்கும் காலம் உங்கள் மகர ராசிக்கு வருகின்ற 19 மே 2024 ஞாயிற்றுக்கிழமை 8:46 AM முதல் 12 ஜூன் 2024 புதன்கிழமை 6:29 PM வரை நிகழ இருக்கிறது. இதில் உங்கள் மகர ராசிக்கு என்ன வகையான பலாபலன்களை ஏற்படும் என்பதை பற்றித்தான் கூற உள்ளேன். மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். குறிப்பிட்ட 24 நாட்களில், இந்த 24 நாட்களில் என்னங்க பெருசாக நடக்க எங்களுக்கு? நாங்கள் பார்க்காத துன்பம் இல்லை. நீங்களே சொல்லியிருக்கீங்க 2 வருஷம் படைமாண்ட நேரம், அதுக்கப்புறமா தலைமுறை வாழ்க்கை. ஒரு உயிர் ஒரு செகண்ட் கூட கிடையாது, அதை விட குறைந்த நேரத்தில் தான் உங்கள் மூக்குக்குள்ளே போயிட்டே இருக்கிற பிராணவாயு போகாமல் நின்று போகுது. ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் பிறப்பும் ஏற்படுகிறது, இறப்பும் ஏற்படுகிறது. அப்படி இருக்கும்போது 24 நாளில் என்ன வேணால் நடக்கலாம். உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்கும். அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறப்பார்கள். அப்படி இருக்கும்போது இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டீங்க. நீங்களே ஒரு கனப்பொழுதில் பண்ண தப்பில் தானே இந்த 7.5 சனியிலே படைமாண்ட நேரத்துலையும், ஆமாம், நீங்கள் எடுத்த தவறான முடிவில் தானே நீங்கள் அதல பாதாளத்துக்கு போனீங்க. அதுலேயே கொஞ்சம் கம்மி தப்பு பண்ணவன் பாதியில் பாதி கிணறுலேயே நின்று இருப்பான், மற்றவங்களாம் முழு கிணறுல இறங்கிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இது என்னங்க புதுசாக இருக்குது? புணர்ச்சிக்கும் காலம்னா மாத ராசி பலனும் புணர்ச்சிக்கிறது தான். ராசின்றது என்ன? உங்கள் உடம்பு. உங்கள் உடம்பு தான் ராசின்றோம். பழங்கால பத்திரத்தை போய் பாருங்கள். ராசி
ஆமாம், ராசி என்பது உங்கள் உடம்பை ஆளுவது சந்திரன். அது 27 நட்சத்திரத்தை போய் புணர்ச்சிக்குது. அந்த 27 நட்சத்திரத்தை புணர்ச்சிக்கிறது தான் ஒரு மாதமாக மாறுது. அதனால தான் நீங்களும் புணர்ச்சிக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்டாலும் புணர்ச்சி தான், காமம் மட்டும் புணர்ச்சி கிடையாது. கண்ணால் ஒன்று பார்த்து ரசித்தாலும் கண்களால் புணர்ச்சி, காதால் ஒன்று கேட்டு ரசித்தாலும் காதால் புணர்ச்சி, வாயால் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். உணவை உட்கொண்டால் அது ஒரு வாய் புணர்ச்சி. ஆமாம், வாய் புணருது. யோகம்னாலே ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேர்ந்து புணர்ச்சிக்கிறது. அதனால் இது அறிவியல் ரீதியாக இருக்கட்டுமே தான் நான் அப்படியே வச்சேன். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் இன்னும் அறிவியலற்ற முறையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, வாழ்க்கையே போச்சு. அறிவியல் ரீதியாக வாழுங்க. அதனால் இது அறிவியல் ரீதியாக இருக்கட்டும் என்று தான் இப்படி வைத்தேன். ஆக இந்த 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 வரை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்ற அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். உடனே இளைஞர்கள் எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்களானாக்கா, உங்களுக்கு நல்ல கல்வி வரும். ஒரு கல்வி கற்கக்கூடிய வயசில் இருந்தால், கல்வி கற்கிறதுக்கு அப்புறமா உள்ள வயசில் இருந்தால் உங்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். ஆமாம், திருமணமான தம்பதியர்களாக இருந்து குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அவங்க அடிப்படை ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்ற கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்படி இல்லாதவங்க எவ்வளோ முயற்சித்தாலும் பிறக்காது. அது அடிப்படை ஜாதகத்தை பார்த்து தெரிந்து அதுக்கு தக்க பரிகாரங்களை மேற்கொண்ட பிறகுதான் அது பிறக்கும். அந்த பரிகாரங்கள் 2 வகையான பரிகாரங்கள். ஒன்று ஜாதக ரீதியான பரிகாரம், இன்னொன்று அதை ஒட்டிய மருத்துவ ரீதியான பரிகாரம். அதான் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. இங்கே கவுன்சிலிங்கு, அங்கேயும் கவுன்சிலிங்கு, இங்கே பரிகாரம், அங்கேயும் போய். ஆமாம், அது உடலியல் ரீதியான பரிகாரம், இங்கே உளவியல் ரீதியான. ஏன்னா உளவியல் திடமானாதான் உடம்பே திடமாகும். நிறைய பேருக்கு எந்த நோயுமே இருக்காது, ஆனால் நோய் இருக்கிற மாதிரியே நிறைய பேர் டாக்டர்கிட்ட வருவாங்க. எனக்கு நிறைய டாக்டருக்கு என்னுடைய டிசைபிள். இப்படி இதுவரையிலும் உங்களை விலகி போன சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது. மாத ராசி பலன்லாம் மாதம் நடக்குது. சந்திரன் 27 நட்சத்திரம் புணர்ச்சிக்கு. இது அப்படி கிடையாது, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புணர்ச்சிக்குது. ஆமாம், அதனால் குரு பகவான் தான் தங்கத்துக்கு அதிபதி. அந்த தங்கம் உங்கள் வீட்டில் எவ்வளோ வரும்ன்றதுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பலவீனத்தை வச்சு இருக்கும். அந்த சுக்கிரனும் அந்த குருவும் தான் புணர்ச்சிக்கிறாங்க. அதனால் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தங்கத்தை பற்றின அற்புதமான கனவாவது வரும். போங்க, உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது. யோகம் இருந்தால் தங்கத்தை 1 கிராமாவது வீட்டுக்கு வாங்குறீங்க. அந்த 1 கிராம் கூட வாங்குறதுக்கு காசு இல்லைன்னாக்கா தங்கத்தை பற்றின கனவாவது உங்கள் மனசில் கனவாவது போகும். ஜோதிடமே யோகம் உள்ளவனுக்குத்தான், அவயோகம் உள்ளவனுக்காக கண்டுபிடிக்கல. யோகம் உள்ளவனுக்காகத்தான் இதை கண்டுபிடிச்சான். அதனால தான் இதுக்கு பேரே ராஜாக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஒரு காலத்தில். ஆமாம், சாதாரண குடியானவன்லாம் ஏதாவது இந்த குருபலன் மற்ற விஷயங்கள் தான் பார்த்துப்பான். பணக்காரனுக்காகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஜோதிடம். ஏழைக்கு இதில் என்னத்தை பெருசாக கிடைக்கும். மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். பணக்காரங்கிட்ட பணம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அவன் பல தொழில் பண்ணலாம். ஒவ்வொரு தொழிலும் லாபத்தை பெருக்கலாம். அதுக்கு ஜாதகம் பார்க்கலாம், கிரகம் பார்க்கலாம், பரிகாரம் பண்ணலாம், ஓமம் பண்ணலாம், லட்சக்கணக்கில் ஓமம் பண்ணலாம், கோடிக்கணக்கில் ஓமம் பண்ணலாம், இன்னும் கோடிகளை பெருக்குவதற்கு. ஏழை என்ன பண்ண முடியும்? அதிகபட்ச ராசி பலனை பார்த்துக்கிட்டு பணம் வர நாட்களில் வந்தது அவன் தகுதிக்கு அவ்வளோதான்றது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நலிந்தோருக்குத்தான் நாளும் கோலும் கிடையாதுன்னு சொல்லிட்டான்.
என்ன கிடையாது? நலிந்தோர்க்கு நாளும் கோலும் கிடையவே கிடையாது. யோகம் உள்ளவனுக்கு தான் நாளும் கோலும். ஏன்னா நலிந்தவன் நாளும் கோலும் பார்த்து என்ன பண்ண போகிறான்? ஆமாம், பணக்காரன் தான் நாளும் கோலும் பார்த்து இன்றைக்கி வந்து இந்த வியாபாரத்துக்கு நட்சத்திரம் நல்லா இருக்கா பாருங்கள் ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு அவனால தான் அந்த ஜோசியருக்கும் அந்த ஜோசியர் கேட்குற சன்மானத்தையும் கொடுக்க முடியும். ஏழையால் கொடுக்கவும் முடியாது இல்லை. அதனால் விதி விட்ட வழின்னு போக வேண்டியது. அதனால் உங்கள் ஜாதக யோகமாக இருந்தால் இந்த நேரத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்குன்னு ஒரு யோகம் உண்டு. அதுக்கு பணக்கார யோகம் வேறு. இது குழந்தை பாக்கியம் இருந்தால் குழந்தை பிறந்துடும். திருமண யோகம் இருந்ததுன்னா பிறந்துடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா இல்லையான்னு ஒன்று நீங்களே ஜோதிட நூல்களை படித்து தெரிஞ்சுக்கிங்க. இல்லைன்னா என்கிட்ட வாங்க சொல்கிறேன். பிறகு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு தரித்திர வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, அந்த 24 நாட்கள் ஓரளவுக்காவது வந்து கொஞ்சம் வறுமையற்ற ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் கடைபிடிக்க முடியும். வாழ்க்கை முறையை கடைபிடிக்க முடியும். பிறகு இந்த 19 மே 24 அன்று இந்த குரு சுக்கிர புணர்ச்சி காலம் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆழ்மனம் பூரா மனைவியை பற்றி, பெண்ணாக இருந்தால் கணவனை பற்றி, எதிர் பாலனத்தை பற்றி, லிவிங் டுகெதரை பற்றி, காதலனை பற்றி, காதலியை பற்றி இருக்கும். சமூகத்தை பற்றி, இந்த சமூகத்துக்குள்ளே மீண்டும் எப்படி நடமாட போகிறோன்னு இருக்கும். ஆனால் இந்த 19 மேக்கு அப்புறமா 21 மேலிருந்து தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் முத்தான 5 வந்து தொகை வரும். அது வந்து 9 ஆரம்பித்து அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5, இப்படி 5 தொகை வரும். அது 21 மேலிருந்து 5 நாட்கள் 26 மேக்குள்ளே வரும். வரும் வரும் வரும்னா வரும். இதுதான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கான இந்த குரு சுக்கிரன் புணர்ச்சிக்கும் காலத்துக்கான பலாபலன். மேலும் வீட்டுக்கு தேவையான பண்டை பாத்திரங்கள் வாங்கி மகிழக்கூடிய நேரம். அதன் பிறகு சிறு சிறு பிரயாணங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரம். இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் தூரதேச பிரயாணமும் ஏற்படும். சிறு சிறு பிரயாணமும் ஏற்படும். இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் கோவில் குளம் க்ஷேத்ராடன தரிசனங்கள் இதையெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் கிளம்புவாங்க. அப்படியும் கிளம்பி போகிறதுக்கு வாய்ப்பு வரும். இளைய சகோதர சகோதரிகளால் இந்த காலத்தில் ஆதாயம் பெறுவீர்கள். இளைய சகோதர சகோதரிகளால் இந்த காலத்தில் ஆதாயம் பெறுவீர்கள். அந்த இளைய சகோதர சகோதரியுடைய ஆதாயம் கிடைக்கும். அதுவும் கிடைக்கும். சிறு சிறு முயற்சிகள் ஏற்படும். மொத்த தங்க நகையும் அடமான கடைக்கு போயிடுச்சா இப்போ கொஞ்சம் மூட்டி மனைவிக்கு கொடுப்பீங்க. அதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆக இதுதான் இந்த குரு சுக்கிர புணர்ச்சி காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன். இதுவரையில் விரிவாக கூறினேன். பிறகு இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact Jodhida Sadguruji Mehru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact
9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.